Hi everyone. Once again welcome back to my channel JS Hindi class. இன்னைக்கு நம்ம டாபிக்ல ஹிந்தியில மேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மே அப்படின்னா நம்ம இப்ப இங்கிலீஷ்ல இன்னு சொல்றோம் இல்லையா, அதே தான் ஹிந்தியில மேன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம தமிழ்ல இல் அப்படின்னு சொல்ற வார்த்தையை தான் ஹிந்தியில மேன்னு சொல்லுவாங்க. இது இப்ப ஒரு சில இடங்கள், பிளேசஸ், ஒரு சில லொகேஷன், இப்ப நம்ம காலேஜ்ல இருக்கோம், வீட்ல இருக்கோம், ஆஃபீஸ்ல இருக்கோம், ஸ்கூல்ல இருக்கோம், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் மேன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைம், நேரம், இதுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பாஸ் மே. பாஸ் மே தமிழ்ல அருகில். அருகில். பாஸ் மே அப்படின்னா நம்ம பக்கத்திலேயே கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல பாஸ் மே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தூர் மே. தூர் மே தொலைவில். தொலைவில் ஏதோ ஒரு பொருள் கொஞ்சம் நம்மளை விட தொலைவில் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல தூர்மே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மே கமரே மேஹூ. மே கமரே மேஹூ நான் அறையில் இருக்கிறேன். நான் அறையில் இருக்கிறேன். நான் மேன்ற அர்த்தம், கமரே அப்படின்னா அறை, கமரே மே அப்படின்னு சொல்றதுனால அறையில், இருக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. மே கமரே மே ஹூ நான் அறையில் இருக்கிறேன். அடுத்து மே காவ் மே ஹூ. மே காவ் மே ஹூ நான் ஊரில் இருக்கிறேன். நான் ஊரில் இருக்கிறேன். மேனா நான்ற அர்த்தம், காவ்னா ஊரு அப்படின்ற அர்த்தம். காவ் மே அப்படின்னு சொல்றதுனால ஊரில், ஹூனா இருக்கிறேன். மே காவ் மே ஹூ நான் ஊரில் இருக்கிறேன். அடுத்து மே ஸ்கூல் மே கேல்தா ஹூ. மே ஸ்கூல் மே கேல்தா ஹூ நான் பள்ளியில் விளையாடுவேன். நான் பள்ளியில் விளையாடுவேன். மேனா நான்ற அர்த்தம், ஸ்கூல்னா பள்ளி, ஸ்கூல் மேன்னு சொல்றதுனால பள்ளியில், கேல்தா ஹூ அப்படின்னா விளையாடுவேன் அப்படின்ற அர்த்தம். அடுத்து மே ஆபீஸ் மே ஹூ. நான் அலுவலகத்தில் இருக்கிறேன். மே ஆபீஸ் மே ஹூ நான் அலுவலகத்தில் இருக்கிறேன். அடுத்து மே கார் மே ஜாத்தா ஹூ. மே கார் மே ஜாத்தா ஹூ நான் காரில் செல்கிறேன். நான் காரில் செல்கிறேன். மேனா நான்ற அர்த்தம், கார் மே அப்படின்னா காரில், ஜாத்தா ஹூனா செல்கிறேன் அப்படின்ற அர்த்தம். அடுத்து மே சாமான் காடி மே ரக்கா ஹூ. மே சாமான் காடி மே ரக்கா ஹூ நான் பொருட்கள் காரில் வைத்திருக்கிறேன். நான் பொருட்கள் காரில் வைத்திருக்கிறேன். மேனா நான்ற அர்த்தம், சாமான் அப்படின்னா பொருட்கள், காடி இப்ப நம்ம தமிழ்ல கார்னு சொல்றோம், காடினா ஏதாவது ஒரு வெஹிக்கிள், காடி மே காரில் வைத்திருக்கிறேன். ரக்காகுனா வைத்திருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். அடுத்து மே ஹாஸ்டல் மே ரஹூங்கா. நான் ஹாஸ்டலில் தங்குவேன். மே ஹாஸ்டல் மே ரஹூங்கா நான் ஹாஸ்டலில் தங்குவேன். அடுத்து மே புஸ்தகாலय में पढ़ रहा हूँ. मैं पुस्तकालय में पढ़ रहा हूँ நான் நூலகத்தில் படித்து கொண்டு இருக்கிறேன். நான் நூலகத்தில் படித்து கொண்டு இருக்கிறேன். மேனா நான்ற அர்த்தம், புஸ்தகாலय அப்படின்னா லைப்ரரி, தமிழ்ல நூலகம்னு சொல்லுவோம் இல்லையா, நூலகத்தில் படித்து கொண்டு இருக்கிறேன். அடுத்து ஆஜ் கி ஷாம் மே. ஆஜ் கி ஷாம் மே இன்று மாலையில். ஆஜ்னா இன்று, ஆஜ்கி அப்படின்னா இன்று, ஷாம் மே அப்படின்னா மாலையில். அடுத்து மே துகான் மே சாமான் லே ரஹா ஹூ. மே துகான் மே சாமான் லே ரஹா ஹூ நான் கடையில் பொருட்கள் வாங்கி கொண்டு இருக்கிறேன். நான் கடையில் பொருட்கள் வாங்கி கொண்டு இருக்கிறேன். மேனா நான்ற அர்த்தம், துகான்னா கடை, துகான் மேன்னு சொல்றதுனால கடையில், சாமான் அப்படின்னா பொருட்கள், லே ரஹா ஹூனா வாங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். மே துகான் மே சாமான் லே ரஹா ஹூ. இதோட இந்த வீடியோவை நான் இங்க முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்குமே இந்த மேன்ற வார்த்தையை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.